பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் நடந்தது. கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாரி தலைமை வகித்தார். மாவட்ட அவைத்தலைவர் திருவிகா, மாவட்ட துணை செயலாளர் ஆலந்தங்கராஜ், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தானேஷ் முத்துக்குமார், பொதுக்குழு உறுப்பினர் நகுல்சாமி, மாவட்ட கவுன்சிலர் சிவானந்தம், வர்த்தக அணித்துணைத் தலைவர் மதியழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னாள் அமைச்சர் சரோஜா, தலைமைக் கழக பேச்சாளர் மணவிமாறன் ஆகியோர் பேசினர். கிருஷ்ணராயபுரம் நகர செயலாளர் ராஜா வரவேற்றார். கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசியதாவது: 520 வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்தது. இதில் தமிழகத்தில் 2.25 கோடி குடும்ப அட்டைகள் உள்ளன. ஆனால் 1 கோடியே 20 லட்சம் குடும்பதாரர்களுக்கு மட்டும் 2 ஆண்டுகள் கழித்து மகளிர் உரிமை தொகையை கொடுத்துவிட்டு ஊரை ஏமாற்றுகின்றனர். இளம் விதவைகள் அதிகமானதால் திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என கனிமொழி பிரச்சாரம் செய்தார். ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட இருக்காது என்றனர். ஆனால் மூலைக்கு மூலை சந்து கடை திறந்ததுதான் அரசின் சாதனை ஆகும். மது பழக்கம் உள்ளவர்கள் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முன்னோடியாக உள்ளது. 3.5 லட்சம் கோடி கடன் வாங்கியது விடியல் அரசின் 2வது சாதனையாகும். தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாகிவிட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு போலீசார் ரெய்டு நடத்திய போது கஞ்சா புழக்கம் பற்றிய உண்மை வெளிவந்தது. பழைய பென்ஷன் திட்டம், நீட் தேர்வு ரத்து போன்ற வாக்குறுதிகளை மறந்துவிட்டனர். தாலிக்கு தங்கம், திருமண உதவி திட்டத்தை நிறுத்திவிட்டனர். இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட இன்னும் 18 அமாவாசைதான் உள்ளது என்றார். மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ், ஒன்றிய பொருளாளர் நாகமுத்து, வழக்கறிஞர் பிரிவுக்குட்டி தினேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இறுதியில் பழைய ஜெயங்கொண்டம் சோழபுரம் நகர செயலாளர் ராகவன் நன்றி கூறினார். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாய்மொழிக்கு ஏற்ப வாழ்ந்து மறைந்த தங்க தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழக மக்களுக்காக வாழ்ந்து மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி திராவிட இயக்கம் என்ற இயக்கத்தை தமிழக மண்ணிலே வேரூன்ற காரணமாக இருந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய 116வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இயக்கத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். ஆனால் அந்த இயக்கத்தை ஆட்சி கட்டிலே அமர வைத்தவர் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நாடே அறியும். தன்னுடைய புரட்சிகரமான நடிப்புகளாலும் தருகிறோம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தந்தை கருணாநிதி தலைவரை பயன்படுத்தி தலைவர் காலிலை விழுந்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை திரட்டி கருணாநிதி முதலமைச்சராக உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கு செஞ்ச ஒரு தப்புதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிந்தித்து பார்க்க வேண்டும். மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழக எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஆனால் எடப்பாடியார் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணா பிறந்த நாள் விழாவை தலைமை தாங்கி நடத்தி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு தலைமை தாங்கி சிறப்பாக நாட்டியிருந்தார். அந்த தீர்மானத்தை கொண்டு வந்த போது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இன்று அம்மாவை அன்று கொண்டு வந்த 1994ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையில் மாண்புமிகு அம்மா அவர்களால் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் இந்திய துணைக்கண்டமே வியந்து பார்க்கின்ற அளவிலே இந்தியாவில் உள்ள அனைத்து சட்டமன்றங்களிலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. கிருஷ்ணராயபுரம் மேற்கொன்றிய கழக செயலாளர் அண்ணன் டிஎம்எஸ் பாரியண்ணன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற கிருஷ்ணராயபுரம் பேருந்து கழக செயலாளர் புல்லட் ராஜாண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும்